விஜய் வந்து இந்த மாரி போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொன்னோனே, வேற வழி இல்லாம மகா வந்து நம்ம காவேரி வந்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றா பிளான் பண்ணி வந்து அவங்க 2 பேரையும் கலந்துக்க வச்சிடுறாங்க. அதனால வந்து இங்க எல்லா போட்டிகளும் ஒண்ணு ஒண்ணா வரிசையா நடக்குது. அப்போ வந்து என்ன பண்றாங்க, டான்ஸ் போட்டியும் அதில நடக்குது. அந்த டான்ஸ் போட்டியில வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் கப்புலா டான்ஸ் ஆகணும். அந்த டான்ஸ் வந்து ரொம்ப வந்து 2 பேருமே இருக்க ரொமான்டிக் வந்து அதுலேருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மகா வந்து சூர்யா வந்து வாங்க போய் டான்ஸ் பண்ணலான்னோன்னே, என்னத்த டான்ஸ் பண்ணுறது? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்னால தான் கலந்துக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணுறாரு. இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் கலந்துக்காச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே டான்ஸ் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் வந்து மகாவும், சூர்யா, அதுக்கப்புறம் நம்ம விஜயும், காவேரி 4 பேருமே வந்து சூப்பராக டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லா வந்து ரொமான்டிக் பாட்டுக்கு அவ்வளோ ரொமான்ஸுக்காக வந்து 2 பேரும் தன்னை மறந்துடுறாங்க. விஜய் வந்து காவேரியோட அழைப்பில தன்னை மறந்துடுறாரு. அதே மாதிரி நம்ம சூர்யாவும் வந்து அ மகாவோட அழைப்பில மறந்துடுறாரு. 2 பேருமே அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து இவங்க 2 பேரும் வந்து செலெக்ஷனும் ஆயிடுறாங்க அடுத்த ரவுண்டுக்கு. சூர்யா வந்து மகா கிட்ட சொல்றாரு, "இங்க பாரு ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நான் எதுவுமே கலந்துக்க மாட்டேன். புரியுதா? சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்காத. இங்க பாருங்க கண்டிப்பா வந்து இந்த போட்டியில கலந்துக்கினா ஜெயிச்சே ஆகணும். வேற வழியே கிடையாது. உங்களால ஜெயிக்க முடியாதுன்னா சொல்லுங்க." அப்படின்னு சொல்றோன்னே, என்னையால ஏன் ஜெயிக்க முடியாது? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நான் ஜெயிப்பேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போனா அடுத்த போட்டிக்கு தயாராகுங்க. அடுத்த போட்டி என்ன அப்படின்னோன்னே, உடனே வந்து என்னன்னு தெரியல. அங்க போனா தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்பதானே சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி விஜயும் வந்து வெறுப்பா இருக்கு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த மாரி டான்ஸ் பண்ணுறதெல்லாம் அப்படின்னா, டான்ஸ் பண்ணுறது பிடிக்காமல அவ்வளோ சூப்பரா டான்ஸ் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே வந்து விஜய் டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, 2 தாத்தாங்களும் வந்து மீட் பண்றாங்க. அப்ப 2 பேரும் வந்து இந்த மாரி விஜயும், காவேரியும் வந்து ரொம்ப 2 பேருமே வந்து இந்த மாதிரி விலகி இருக்கிறதும், அதே மாரி மகாவும், சூர்யா விலகி இருக்கிறதும் வந்து நெனச்சு ஃபீல் பண்றாங்க. இவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசனை பண்றாங்க. வேற வழியே கிடையாதுடா. என்னோட சொத்துக்கள்லாம் வந்து நான் வந்து பிரிக்க போறேன். இந்த மாரி ஏதாவது எழுதி வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க போறதில்ல. அதனால தான் என்னடா சொல்ற? அப்படின்னோன்னே, ஆமாடா நான் உயிரோட இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம். அதனால தான் என் பேரன் இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். பார்க்கலாம் என் ஆயுசு எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அதே மாரி வந்து சரிடா அப்படின்னா நான் கூட தான் எனக்கு வயசு ஆயிடுச்சுல்ல. அதனால வந்து நானும் சொத்துக்கள பிரிக்கணுமா அப்படின்னோன்னே, அது உன் இஷ்டம்டா. வேற வழியே கிடையாது. நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். நான் விஜய் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான். காவேரியும் பார்த்துப்பான். விஜய் கிட்ட ஒப்படைச்சிடலான்னு. ஆனா இப்போ முடிவு பண்ணிட்டேன்டா. காவேரி கிட்ட விஜய் கிட்ட சேர்த்து தான் ஒப்படைக்க போறேன். உண்மையிலேயே நீ எடுத்திருக்க நல்ல முடிவுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து கங்கா வந்து எப்படியாவது இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி நம்ம தீரணும். அப்பதான் வந்து நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும். சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கடையா நான் வச்சு குடுத்துருவேன். அப்புறம் என்ன நம்ம லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு